சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். அண்மைச் செய்தி. கிராம சபை கூட்ட அனைத்து தீர்மானங்களையும் பதிவேட்டில் பதிவு செய்ய நீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. கிராம சபை கூட்டம் தொடர்பாக உயர்நீதிமன்ற அமர்வானது உத்தரவு பிறப்பித்துள்ளது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன். உயர்நீதிமன்ற அமர்வுக்கு தொடுத்துள்ள உத்தரவு என்ன விவரம்? திருச்சி மாவட்டம் துறையூரை சேர்ந்த குருநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் கிராம சபை என்பது மாநில சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் இணையானது. ஆனால் நடைமுறையில் உள்ளாட்சி நிர்வாக அதிகாரிகள் கிராம சபையில் உள்ள மக்களுக்கு உண்மையான அதிகாரத்தை வழங்காமல் செயல்படுவதாகவும் அரசு சட்டப்பூர்வமாக அதிகாரம் அளிக்கப்பட்ட போதிலும் அந்த அதிகாரம் கிராம சபை மக்களுக்கு நடைமுறையில் வழங்கப்படாததால் அரசின் திட்டங்களின் பயன்கள் உண்மையான பயனாளிகளை சென்றடைவதில்லை எனவும் தெரிவித்துள்ளார். அடிப்படையான நிர்வாகம் நடப்பதில்லை எனவும் எந்த துறையும் சரியான வளர்ச்சி எட்டுவதில்லை, அனைத்து பகுதிகளிலும் ஊழல் தலைவிரித்தாடுகிறது. இதனை தடுக்க கிராம சபை மக்களின் உண்மையான அதிகார அமைப்பாக செயல்பட வேண்டும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தமிழகத்தில் கிராம சபை விதிகளை பின்பற்றி அப்பகுதி கிராம மக்கள் போதிய அளவில் பங்கேற்காமல் அதிகாரிகளை கிராம சபையை நடத்தி தீர்மானங்களை நிறைவேற்றி கொள்வதாகவும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். எனவே பொதுமக்கள் பங்களிப்பு இல்லாமல் அதிகாரிகளால் நடத்தப்பட்ட கடந்த ஜனவரி பால்வாடியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை ரத்து செய்ய கோருமே அரசின் விதிகளை பின்பற்றாமல் நீதிமன்ற உத்தரவுகளை வேண்டுமென்றே பின்பற்ற தவறிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த மனு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தபொழுது அரசு தரப்பில் மனு குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நாளை கிராம சபை கூட்டம் நடைபெற சூழலில் அப்பொழுது நிறைவேற்றப்படும் அனைத்து தீர்மானமும் தீர்மான பதிவேட்டில் பதிவு செய்யப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு விரிவான பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்குடைய விசாரணையை அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.